ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராயப்பேட்டையில் ஒரு ஊஞ்சல் கடை இருக்குது. இவங்க ஊஞ்சல் மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற பக்கம் வாங்குறத விட இங்கே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு கேள்விப்பட்டதுனால இங்கே வீடியோ கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்கள் யாராவது ஊஞ்சல் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேரும் அண்ட் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என் பேர் முருகன். ஓகேண்ணா. நாங்கள் ராயப்பேட்டையில் ஷாப் வச்சுருக்கோம். இது மோஸ்ட்லி ஊஞ்சல் சம்மந்தப்பட்ட ஷாப் இது. ஓகேண்ணா. உங்கள் கடை எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லுங்கண்ணா. இது வந்து ராயப்பேட்டாவில் சத்தியம் சினிமா தேட்ரு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் எங்கள் ஷாப் இருக்கும். ஓகேங்களா? இங்கே நியர்பை வில்லியம்ஸ் உமன் ஸ்கூல் சொல்லி ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் எங்கள் ஷாப் இருக்குது. ஓகேண்ணா. நீங்கள் ஊஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா இல்லை சேல் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா? இல்லை, ஊஞ்சல் செய்கிற இடம் இது, சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், செய்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. அப்போ உங்ககிட்ட வாங்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும்? இப்போ நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா, இப்போ நாங்கள் தான் கடைக்கு சப்ளை பண்ணுறோம். இப்போ எங்கள் கிட்டே இருந்து ஒரு 10,000 வாங்கினாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு 30% லாபம் ப்ராஃபிட் வச்சு அவங்க விற்பாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அவங்களுக்கு சில விஷயம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அவங்க வெறியும் வாங்கி விற்கிறாங்க, நாங்கள் செய்து விற்கிறோம். அதனால் எந்த மரம் எத்தனை வருஷம் வரும், ஏதாவது ஃபால்ட்டுனா உடனே வந்து அட்டென்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நாங்களே பண்ணி தருவோம். ஓகேண்ணா. வாங்குறாங்க அப்படின்னா நேராக இங்கே வந்து பார்த்து மட்டும்தான் வாங்கணுமாண்ணா இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிப்பிங்லாமும் பண்ணுறீங்களா? தாராளமாக பண்ணுறோம். நீங்கள் என்னால் வர முடியல, நான் லாங்கில் இருக்கேன், அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கேன், அப்படி இருந்தால் கூட நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலிமா இப்போது கோயம்புத்தூர், பெங்களூரு அந்த மாதிரி இந்த லோக்கலில் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 500-700 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா நாங்கள் டிவிஎஸ் பார்சல் சர்வீஸு, ஏஆர்சி பார்சல் சர்வீஸு, இந்த சிட்டி பார்சல் சர்வீஸ் அது மாதிரி மூலிமா நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். இதுவே நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ்ஏ, லண்டன்னா நாங்கள் இன்டர்நேஷ்னல் மூலிமா லிங்க் இருக்குது எங்ககிட்ட, அவர் மூலிமா நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க ஊஞ்சல் என்ன மரத்தில் செஞ்சதுண்ணா? இது மைசூர் வேங்க சொல்லுவாங்க இந்த ஊஞ்சல். ஓகே. மைசூர் வேங்க சொல்லுவாங்க இந்த ஊஞ்சல். இது வந்து ஜாயிண்ட்டே கிடையாது, சிங்கிள் பிளாங்க். இது நாங்கள் டெமோக்கு வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்தாங்கன்னா உக்காந்து பேசுகிற மாதிரி டெமோக்கு வச்சுருக்கோம் இந்த ஊஞ்சல். சரிங்களா? இது எவ்வளோ ரேட் வருதுன்னா, இதே வெளியே வாங்கினா எவ்வளோ ரேட்னா வரும்? இது சிங்கிள் பலகை ஊஞ்சல் எங்ககிட்ட 12,000 வரும். ஓகேண்ணா. இது சைஸ் வந்து 5x2 இந்த சைஸு. ஓகேண்ணா. வெளியே வாங்கினீங்கன்னா எப்படி இருந்தாலும் 20,000 கிட்ட சொல்லுவாங்க. ஓகேண்ணா. பாதி ரேட்டில் நீங்கள் தரீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஓகேண்ணா. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சங்கிலியெல்லாம்ண்ணா? சங்கிலி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது கிரேடு 202 கிரேடு. சரிங்களா? இது வந்து இந்த மயில் மாதிரி பொம்மை ஒரு ஷோவுக்கு போட்டிருக்கோம். இந்த 4 மயில் பொம்மை 2,000 வரும். இது வெளியே வாங்கினா 3,000 கிட்ட சொல்லுவாங்க. இந்த சங்கிலி வந்து ஃபுல் செட்டு 4,000 வரும். 28 ராடு வரும், 8 எஸ்ஸுக்கு வரும், கீழே 4 எஸ்ஸுக்கு, மேலே 4 எஸ்ஸுக்கு வரும். ஓகேண்ணா. அடுத்தது இது இல்லாமல் வேறு என்னென்ன மாடல்லாம் இருக்குன்றதை அப்படியே கொஞ்சம் பார்க்கலாமாண்ணா? ஓகேண்ணா. அடுத்து இந்த ஊஞ்சல் மரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது சைஸ் வந்து 5x2 இது. ஓகே. சரிங்களா? ஃபுல் தேக்கு மரம். தேக்கு மரத்தில் இந்த கானா டீக்கு அந்த டீக்கெல்லாம் கிடையாது. இந்திக்காரங்க தான் கானா டீக்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அந்த கானா டீக்கு பெண்ட் ஆகும். இது பர்மா டீக்கு சிங்கிள் ஜெயிண்ட் போட்டிருக்கோம். ஓகேண்ணா. சிங்கிள் ஜெயிண்ட்னா அது எதை நான் மீன் பண்ணது? சிங்கிள் ஜெயிண்ட்னா உங்களுக்கு தெரியாது, இது கார்பெண்டர் தான் தெரியும் மோஸ்ட்லி. இந்த இடத்துல வரும் ஜெயிண்ட்டு. ஓகேண்ணா. ஓகேங்களா? இந்த இடத்துல வரும். ஆனால் இந்த ஜெயிண்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு லேசாக கோடு மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 9,000 வரும். 9,000 நீங்கள் சொல்கிறது இந்த பலகை மட்டுமாண்ணா? இல்லை பலகை மட்டும்தான் சொல்கிறேன், வித்தவுட் ரிங்கு. இந்த மாதிரி ரிங்கு வேணும்னா 1000 rupees வரும், 4 ரிங்கு. ஓகேண்ணா. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஆன்டி கோட்டிங் போட்டிருக்கோம். ஓகேண்ணா. அடுத்து இதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா இதோட லைஃப்ன்றது எத்தனை வருஷம் வரைக்கும் வரும்? லைஃப் ஃபோனு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுமே கிடையாதுங்க இது ஊஞ்சல் பொறுத்த வரைக்கும். ஊஞ்சல் வந்து தலைமுறை யூஸ் பண்ணுற பொருள். ஓகேங்களா? இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை பாலிஷ் மட்டும் போடணும், அவ்வளோதான். ஓகே. நான் இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா? எங்ககிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் வாங்கினீங்கன்னா ஊக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தருவோம். ஓகேண்ணா. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீ பண்ணுவோம். உங்கள் வீட்டில் வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறவங்க வந்து ஆட்டோக்காரங்களை வச்சு ஃபிட்டிங் பண்ண மாட்டோம், ஒரு ஓனரே நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகே, சூப்பர்ண்ணா. என்னெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குன்றதை பற்றி அப்படியே பார்ப்போமாண்ணா? ஓகேங்க. ஓகே, வாங்க காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா?
இந்த மாதிரி ஊஞ்சல் 4x2 ஊஞ்சல் இது. ஓகேண்ணா. இது ஃபோல்டிங் டைப். இது ஃபோல்டிங் டைப்னா 2 பக்கம் திருப்பிக்கலாம், 2 சைடும் திருப்பிக்கலாம். இந்த மேலே வந்து இந்த பிராக்கெட்டுமே வருது பாருங்க, மேலே இந்த ஹேண்டிலுக்கு மேலே பிராக்கெட் வரும். இந்த பிராக்கெட் வந்து 2 பக்கம் ஃபோல்டிங் பண்ணலாம். இது நான் எடுத்து காட்டுவேன், மேலே இருக்குது, அதனால தான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நான் காட்டுறேன் வீடியோ, சரிங்களா? ஓகேண்ணா. ஆமாம், இந்த டைப்பு. இது வந்து 4x2. அதே மாதிரி இது வந்து டாப் ஹோல்ஸ் வராது, ஊக்கு வரும் பாருங்கள் பலகை மேலே, அப்படி வராது. இந்த சைடு ஊக்கு வரும், சைடு ஊக்கு இந்த பக்கம் வரும், சைடு ஊக்கு நீங்களே பாருங்கள், இந்த பக்கம் சைடு ஊக்கு வரும். அதனால் ஸ்ட்ராங்கு கம்மியாகுமா நீங்கள் கேட்பீங்க, ஆனால் ஸ்ட்ராங்கராக கம்மியாகாது, சரிங்களா? நான் ஒன்லி ஊஞ்சல் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு ஓகேங்களா? வாங்க, இது ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் வந்து செட்டிநாடு மாடல் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது ஃபிக்ஸட் டைப்பு. இது ஊஞ்சல் சைஸ் வந்து 5x2 இது ஊஞ்சல். இது ஃபிக்ஸட் டைப்பு. இதோட ரேட்டு வந்து 18,000 வரும், 18K வரும். இது ஃபுல்லாக பர்மாட்டிக்கு. இது எல்லாம் நீங்கள் பர்மாட்டிக் சொல்லும்போது எப்படி நாங்கள் செக் பண்ணுறது நீங்கள் கேட்டால் கூட சரி, உங்கள் கார்பெண்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க. சப்போஸ் இது டீ கூட பர்மாட்டிக் இல்லைன்னா ரிட்டர்ன் எடுத்து பண்ணிடலாம். ஓகே, கொடுத்த காசு ரிட்டர்ன் கொடுத்துருவேன். சப்போஸ் இது தேக்கட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா செக் பண்ணிட்டு அவங்க யார் இல்லை சொல்கிறாங்களோ அவங்கள கையோட கூட்டணுவாங்க. கூட்டணும் வந்துட்டு அப்புறம் நான் தேக்கிலன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவேன், சரிங்களா? ஓகேண்ணா. நான் பில்லில் எழுதியே கொடுத்துருவேன். ஓகேண்ணா. அடுத்ததாண்ணா, அடுத்தது இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்கு. இது வந்து ஹேண்டில் வந்து தனியாக வரும், பேக் ரெஸ்ட் தனியாக வரும், சரிங்களா? இது ஒரு டைப்பு. இது செட்டிநாடு டைப் தான், ஆனால் இது வேற மாடல். இது 6x2 ஊஞ்சல் இது, சரிங்களா? இது வந்து 20,000 வரும். ஓகேண்ணா. இது என்ன மரத்தால செஞ்சது? இது ஃபுல்லா பர்மாட்டிக் தான். ஓகேண்ணா. மேக்ஸிமம் பர்மா தேக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, மோஸ்ட்லி நாங்க பர்மாட்டிக் தான் பண்றோம். ஓகேண்ணா. லைஃப் எதுன்னு அதிகமா வரும்? அந்த வேம்பு மரம்னு சொன்னீங்களா, அதுல செஞ்சதா? இந்த வேங்க மரத்துல பொறுத்தவரைக்கும் வேங்க, வெண்தேக்கு, படாக்கு, கோங்கு இந்த மாதிரி வருது. நாங்க வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் செய்து தரோம். ஓகே ஓகே. நான் ரேட்டு கம்மியா வேணும் அப்படின்னா வேங்க மரம். ஆமா, வேங்க மரம், கோங்கு, அப்புறம் படாக்கு, வெண்தேக்கு அந்த மாதிரி பண்ணி தரலாம். ஓகேண்ணா. இதே ஹை எண்ட்ல வேணும் அப்படின்றாங்கன்னா என்ன மரத்துல நான் செஞ்சு தருவேன்? ஹை எண்ட் வேணும்னா ரோஸ்வுட்ல பண்ணலாம், சரிங்களா? ரோஸ்வுட் எங்ககிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, சரிங்களா? ரோஸ்வுட் தான் ஹை எண்டு. அப்படி இல்லைன்னா பர்மாட்டிக் பண்ணலாம். பர்மாட்டிக்கு மோஸ்ட்லி ரொம்ப லைஃப் வரும். இப்போ நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க 5x2 ஊஞ்சல், அதே வந்து உள்ள வந்து இது 6x2 ஊஞ்சல். பாருங்க, இது 6x2 ஊஞ்சல். 6x2 ஊஞ்சல் வெளியே நான் ரேட்டு வந்து 9,000 சொல்லிருப்பேன், சரிங்களா? இந்த ஊஞ்சல் வந்து 11,000 வரும். ஓகேண்ணா. ஆமாம், ஃபுல் பர்மாட்டிக்கு. பேக் கூட பாருங்கள், பேக் சைடு கூட பாருங்கள், ஃபுல்லாக மரம் தான், ப்ளைவுட் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக மரம் தான் இருக்கும். நீங்கள் கார்பெண்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி கூட வாங்கிட்டு போகலாம். ஓகேண்ணா. நீங்கள் ஃபுல்லாக பழக நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொன்னீங்க. சப்போஸ் ஒருத்தங்க மரம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை கொண்டுட்டு வந்து கொடுத்தா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவீங்க? தாராளமாக பண்ணி தரலாம். உங்ககிட்ட மரம் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஓகேண்ணா. எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிங்க, நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்க்குறோம், பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு ரேட் சொல்கிறோம். நீங்கள் ஓகேனா நாங்கள் செய்து கொடுத்துடலாம். ஓகேண்ணா, சரிங்களா? இந்த ஒரு மாடலு. இதுவே வந்து பிளெயின் ஊஞ்சலில் இந்த மாதிரி ஒரு மாடல் வரும். இந்த சைடு ஃபுல்லாக வந்து டிசைன் வரும். சைடில் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடிஷ்னலாக அமௌண்ட் வருமானா? இல்லை கண்டிப்பாக அமௌண்ட் வரும். ஆனால் வந்து இந்த சைடில் டிசைன் வச்சா 2,000 எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஓகேண்ணா. இந்த டிசைன் பேர் மைசூர் கார்விங் சொல்லுவாங்க, சரிங்களா? ஆமாம். இந்த ஊஞ்சல் சைஸ் 4x2. 4x2. இந்த ரிங்கோட சேர்த்து எவ்வளோண்ணா வருது? இந்த ரிங்கு வந்து தனியாக தான் வாங்கணும், சரிங்களா? இந்த ரிங்கு வந்து 2,000 வரும். ஓகே. 4 ரிங்கு, அதான் ஒரு செட்டு. இந்த ஊஞ்சல் 9,500 வரும். 9,500 வரும். ஓகேண்ணா. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து டீ கூடு வேண்டாம், அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, எனக்கு வேற மரம் வேணும், கோங்கு படாக்கில் இருந்தால் போதும்னா இந்த மாதிரி ஊஞ்சல் வரும். இதோ இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரும் ஊஞ்சல். இந்த மாதிரி ஊஞ்சல் வரும். இந்த மாதிரி நாங்கள் வந்து கலரிங் தான் இது. இந்த மாதிரி பிளாக் வால்நட் சொல்லுவாங்க இது பேர். இந்த மாதிரி நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஊஞ்சல் 5x2 7,000 வரும். ஓகேண்ணா, சரிங்களா? 7,000 வரும். ஊஞ்சல் மட்டும் தான் ரேட் சொல்கிறேன். சங்கிலி நீங்கள் தனியாக வாங்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சங்கிலி 2,500. அது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் நான் வெளியே இருந்து காமிச்சிருப்பேன் 4x2 ஊஞ்சல், ஃபோல்டிங் டைப்பு. அதே தான் இதுவும். இது ஆனால் 5x2 ஊஞ்சல்.
அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டைல் வந்து வேறு கலர் இருக்கும், இதில் டைல் வேறு கலர் இருக்கும். இது 5x2 ஊஞ்சல். ஓகேங்களா? இது வந்து டாப் ஹோல்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாப் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். டாப் ஹோல்ஸ் சரிங்களா? இது டாப் ஹோல்ஸு. அதே ஃபோல்டிங் டைப். இதுலேயே உங்களுக்கு ஃபிக்ஸட் டைப்பும் செய்து தரலாம். நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரே மெத்தட் டிசைன் வரும். அந்த டைப் இது. இந்த ஊஞ்சல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு 18,000 வரும். ஊஞ்சல் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு போடுற சங்கிலியும் ரொம்ப முக்கியமான ஒன்று. சங்கிலிலே நிறைய வகையிலையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பற்றியும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த சங்கிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த சங்கிலி வந்து அதான் நான் வந்து இந்த கஸ்டமருக்கோசம் வெளியே ஊஞ்சல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாண்ணா. அந்த ஊஞ்சலை இந்த சங்கிலி தான் போட்டிருப்பேன். இந்த சங்கிலி ராடு மாடல் இது. அதான் 202 கிரேடு. துரு பிடிக்காது இது. ஓகேண்ணா. ஓகேங்களா? 10 வருஷம் ஆனாலும் 10 இயர்ஸ் ஆனாலும் துரு பிடிக்காது. அது நான் வாரண்டி தருவேன். இந்த சங்கிலி ரேட்டு 4,000 வரும். 28 ராட்ஸு 8 எஸ்ஸுக்கு வரும். செட்டு இது 4,000 ரூபா. 4,000 வரும். சரிங்களா? இந்த மாடல். ஓகேண்ணா. அடுத்தது இதில் டிசைன் போட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், டிசைன் போட்ட மைனா இந்த பாருங்கள் சாம்பிள் காட்டுறவங்க கிட்ட இந்த மாதிரி மயில் வரும், இந்த மாதிரி அன்னம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி அன்னம். ஓகேண்ணா. இந்த மாதிரி குதிரை வரும், இந்த மாதிரி மயில். சரிங்களா? இதில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி குதிரை வரும். இதெல்லாம் ஒவ்வொரு டிசைனுக்கும் ரேட்டுன்றது மாறுமாண்ணா? இல்லை, மாறாது. எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். ரேட் எல்லாம் வந்து 2,000லேருந்து 3,000க்குள்ளே வரும் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதான் இந்த பொம்மைங்க தான். இதோ இருக்கு பாருங்கள், அந்த யானை பொம்மை, இந்த யானை, இந்த தோகை வச்ச மயில். இதெல்லாம் பாலிஷ் இல்லாமல் இருக்குது. இது பாலிஷோடு வரும். உங்களுக்கு புதுசாக வாங்கினாங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும். பார்க்கறதுல பிரைட்டாக இருக்கும். இது நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக இப்படி தான் மாட்டி வச்சுருக்கோம். அதனால இதை காட்டுறோம். ஓகேங்களா? டிசைனும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன மெட்டீரியலில் செஞ்சதுண்ணா? இந்த சங்கிலி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஓகே. பார்க்கறதுக்கு பிராஸ் மாதிரியே தெரியும். உங்ககிட்ட நல்லா கேமரா நான் சூமிங்காக காட்டுறேன். நீங்களே பாருங்கள். இதோ பாருங்கள், இது கலசம் மாடல். இதெல்லாம் கலர் வெளுத்து போகுமாண்ணா? சான்ஸே கிடையாதுங்க. இது வெயிலில் இருந்தாலும் சரி, உப்பு காற்றுல இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெளுத்தே போகாது. ஓகேங்களா? நிறைய கஸ்டமரை கொடுத்துருக்க. பீச்சு சைடு இருக்கிறவங்க கஸ்டமரே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. இதில் வந்து இந்த டிசைன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று இந்த டிசைன் இருக்குது. இந்த டிசைன் இருக்குது. ஓகே, இந்த டிசைன் இருக்குது. இந்த சங்கிலி வந்து ஒரு செட்டு, அதான் ஒரு ஊஞ்சலுக்கு தேவையான சங்கிலி. இந்த சங்கிலி 15,000 வரும். 15,000 வரும். இந்த மாதிரி சங்கிலி வருவாங்க, நாங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுப்போம். இது ஃபிக்ஸடு வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதை பொறுமையாக நான் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இதை பாருங்கள், இந்த 2 வாய், அதான் இந்த 2 ஓப்பன் மாதிரி இருக்கும். இந்த ஓப்பனில் இதை பாருங்கள், அவ்வளோதான் ஃபிக்ஸடு. இது வராது, கைண்டி வராது. ஓகேண்ணா. இந்த மாதிரி ஃபிக்ஸடு கழட்டிட்டு மாட்டுற மாதிரி மாடல் மட்டும்தான் இருக்கானா, இல்லை அட்டாச்சாகவே வர மாதிரி மாடல் இருக்கு? அட்டாச்சு மாடலு இந்த பிராண்டு பொறுத்த வரைக்கும் வராது. ஓகேண்ணா. சரிங்களா? ஓல்டு டைப் தான் வரும். இப்போது இந்த மாதிரி மாடலில் வரும். காட்டுறேன் இருங்க. இதோ இந்த மாதிரி மாடலில் வரும். இது ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது யாரும் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஓல்டு டைப்பு, ஒரு சங்கிலி மாதிரி இருக்குன்ட்டு லைக் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதுதான். ஓகேண்ணா. இதுலேயே சங்கிலியில் பிரான்ஸு, ஸ்டீல், இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிலாம் உங்ககிட்ட இருக்குது? பிராஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து ஜெய்ப்பூர் கலசம் சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவபிள் டைப் தான். தனித்தனியாக கைட்டிடலாம். இது பேர் ஜெய்ப்பூர் கலசம். ஜெய்ப்பூர் கலசம். ஆமாம், ஜெய்ப்பூர் கலசம். இது வந்து ஷார்ட்டாக வரும், ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும். ஓகேண்ணா. ஆமாம். ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் செட்டு 19,000 வரும். 19,000 வரும் ஃபுல் செட்டு. அதான் ஒரு ஊஞ்சலுக்கு தேவையானது இந்த மாடலு. இதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஆன்டிக் டிசைன் வரும். ஆன்டிக் டிசைனு பிராஸ்லேயே ஆன்டிக் கோட்டிங் பண்ணி தருவோம். இந்த மாதிரி. ஓகேண்ணா. இது பிளாக் வித் கோல்டன் மாதிரி இருக்கேன். இதுதான் இது ஆன்டிக் சொல்லுவாங்க. இது பேர் ஆன்டிக். இது வந்து ஃபிக்ஸட் டைப். இது மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸடு வரும். இதுவும் தனித்தனியாக நீங்கள் ரிமூவல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டு ஃபுல் செட்டு 20,000 வரும். சரிங்களா? 20,000 வரும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி டைப் வரும். இந்த மாதிரி டைப்பு நீங்கள் போனீங்கன்னா இதோ இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைப்பு வந்து இந்த மாதிரி
கயிட்டுற மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி டைப்பு சங்கிலி 13,000 வரும். ஆமாம், 13,000 வரும் ஃபுல் செட்டு. ஓகேண்ணா. சங்கிலி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறீங்க. இப்போ இதில் எத்தனை பேர் வரைக்கும் உட்காந்தா அந்த சங்கிலியோட வெயிட்ன்றது தாங்கணும்? இது பிராஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து சேஃப்டி இல்லாமலாம் இருக்காது. சரிங்களா? இது வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ரேட் வைஸில் கம்மியாகுது அப்படிங்க நினைப்பீங்க. இது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் சொல்லுவோம் தவிர ஸ்ட்ராங்குக்கும் இந்த ரேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் சங்கிலி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரி மாடல் வரும். இது இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மாடல் வரும். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு 4 சங்கிலி, அதான் ஒரு ஊஞ்சலுக்கு தேவையான சங்கிலி 1500 வரும். ஓகேங்களா? அதான் ஓல்டு மாடலு 1500 வரும். இது ஒன்று. இன்னொன்று இந்த மாடல் உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். இதை பாருங்கள், இந்த மாடல் இது வந்து அதான் இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க. இதோ இங்கே பார்த்துருப்பீங்க. அதான் நாங்கள் வெளியே கூட போட்டிருக்கோம் பாருங்கள். இதே சங்கிலி தான், இதுவும் சேம் தான். நாங்கள் வந்து இதை வந்து கலரிங் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், கலரிங் பண்ணியிருக்கோம். இது பேர் எல்லோ கோல்டு, இது பேர் வந்து இது பேர் கோல்டு கலருமே பண்ணிருப்போம். அதே மாதிரி இதில் வந்து பிளாக் பண்ணிருப்போம், பிளாக்கு, பியூர் பிளாக்கு. அதுலேயே வந்து நாங்கள் காப்பர் கலரும் பண்ணியிருக்கோம். இந்த கலர்லாம் வெளுத்து போகாதா? இல்லை, கிடையாது. வெளுத்துறா போகாது. ஓகே, எதுவும் ஆகாது. தண்ணி போட்டு நீங்கள் துடைக்கலாம், எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி கலரிங்கு நிறையா ஷாப்பில் பண்ணி தர மாட்டாங்க. எங்ககிட்ட இது அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஸும் சொன்ன பார்த்தீங்களா, நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு மாடல் செயின். இந்த செயின் இந்த மாதிரி கலர் பண்ணிங்கன்னா ஒரு 2500 எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் 2500. ஓகேண்ணா. இந்த மாதிரி ஊஞ்சல் உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. சரி. இப்போ சீலிங்ல மாற்றுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதை பாருங்க, இப்போது இந்த மாதிரி பிளேட்டு வரும். ஓகேண்ணா. பாருங்க, இந்த மாதிரி பிளேட்டு. இந்த பிளேட்டு வந்து நாங்கள் இந்த பொசிஷனில் இப்படி வைப்போம். இந்த பொசிஷனில் இப்படி வைப்போம். வச்சுட்டு இந்த 3 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் நாங்கள் ஆங்கர் ஃபர்ஸ்ட் போல்டு போட்டுட்டு இந்த டபுள் எடுத்து இப்படி மாட்டி விட்டுருவோம். ஓகே ஓகே. அவ்வளோதான், இப்படி நிற்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் நிற்கும். அப்போ இங்கே ஒரு நாங்கள் சங்கிலி ஒன்று போடுவோம், இந்த இடத்துல ஒரு சங்கிலி ஒன்று போடுவோம். இதே மாதிரி அந்த சைடில் இதே மாதிரி ஒரு செட்டு ஃபிக்ஸிங் பண்ணால் அதில் 2 சங்கிலி, இதில் 2 சங்கிலி, அந்த மாதிரி போட்டு தருவோம். ஓகே. இது வந்து டைரக்ட்டு வாலில் போடுற ஃபிட்டிங் இது. ஓகேங்களா? இந்த மாடலு. இதுவே நீங்கள் ஃபால் சீலிங் போடுறீங்க, ஃபால் சீலிங் போடும்போது அப்போ ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே வரும், ஹைட்டு ஜாஸ்தி வரும். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த மாதிரி டைப் வந்து நாங்கள் செய்துப்போம். இந்த மாதிரி டைப்பு செய்து நாங்கள் வந்து அப்படியே வாலில் இவ்வளோ லென்த்து, அதான் எவ்வளோ லென்த்து வருதோ, இது வந்து 15 இன்ச்சு கிட்ட இருக்கும் அந்த லென்த்து. ஏன்னா 15 இன்ச்சு அவங்க பீமே கீழே அவங்க ஃபால் சீலிங் போடுறாங்க. அதனால் அந்த லென்த்து ஒரு கஸ்டமருக்கு செய்து வச்சுருக்கேன். இது ஃபிட்டிங் வீடியோ இது மாதிரி வரும். ஃபிட்டிங் ஆப்ஷன் இது மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் ஃபிட்டிங். ஓகேங்களா? ஃபிட்டிங் ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஃபிட்டிங்கில் வந்து இந்த மாதிரி லென்த் அதிகமாக இருக்குன்ட்டு இந்த ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாங்கள் பிளேட் ஒன்று செய்து இதில் வந்து இப்படி ஃபிட்டிங் பண்ணி இந்த இடம் வந்து வாலில் ஃபிட்டிங் பண்ணுவோம். ஓகே. பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து இப்படி போட்டுட்டு அப்படியே போடுங்க. இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். அப்போ இதுக்கும் சப்போர்ட் வரும். ஏன்னா இது லென்த்து அதிகம், எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு இந்த மாதிரி கொடுப்போம். சரிங்களா? அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் நாங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ போல்டு வந்து சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஊஞ்சல் சம்மந்தப்பட்ட பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து மோஸ்ட்லி, நான் எல்லாரையும் சொல்லலை, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போல்டு போடுவாங்க. இந்த மாதிரி போல்டு வந்து ஹார்ட்வேரில் கிடைக்கும். இந்த மாதிரி போல்டு போடுவாங்க. சரிங்களா? இல்லைனா வந்து இந்த மாதிரி போல்டு போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஏசி மெக்கானிக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போல்டு போடுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி போல்டு போடுவோம். பாருங்கள், இந்த டைப் போடுவோம். இந்த டைப் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த டைப் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஹெவி போல்டு, இந்த போல்டு போட மாட்டாங்க.
நிறைய பேர் ஊஞ்சல் மேலே ஊக்கு ஃபிட்டிங் பண்ணுறாங்க, இந்த போல்டு போட மாட்டாங்க. இது பேர் M12, இது M10 தான் போடுவாங்க. இது பாருங்கள், இதுதான் போடுவாங்க. சரிங்களா? அதனால் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங் வைஸில் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஓகேண்ணா. இப்போ இதோட ப்ரைஸில் எவ்வளோண்ணா வருது? இது ப்ரைஸுங்களா? ரைட். இதோட ப்ரைஸ் இப்போது இந்த இது 1.25 அடி 15 இன்ச்சஸ் இருக்கு ஹைட்டு. இந்த செட்டு ஃபிட்டிங்கோடு சேர்த்து 6,000 நாங்கள் வாங்குகிறோம். 6,000 வாங்குகிறோம். இதுமாரி 2 பிளேட்டு வரும், இதுமாரி 2 டபிள்யூ வரும். ஓகேண்ணா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைப் நாங்கள் 4,500 வாங்குகிறோம். இந்த மாதிரி வரும், 4,500 வரும். இது அதான் 2 செட்டு தான். நீங்கள் கேட்குறது புரியுது. ஒரு செட்டாக நீங்கள் கேட்க வரீங்க. ஒரு செட்டு யூஸ் இல்லைங்களே, நம்ம தொட்டில் போட போகிறது கிடையாது. ஊஞ்சல் போடும்போது இந்த மாதிரி போடுவோம். அப்போ இதில் ஒரு செயின், இதில் ஒரு செயின், இதே செட்டு அந்த பக்கமாக வரும், சேம் அந்த பக்கம் வரும். அப்போ 4 செயின் வந்துடும். இதில் 2, அதில் 2. சரிங்களா? ஃபிட்டிங் சார்ஜஸ் சேர்த்து மெட்டீரியலோட 4,500 வரும். அந்த மாடல் 6,000 வரும். அதான் இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி 6,000 வரும், 5,500 வரும். எத்தனை அடி அவங்க ஃபால் சீலிங் போடுறாங்களோ அத்தனை அடி நாங்கள் மென்ஷன் பண்ணி அமௌண்ட் சொல்லுவோம். ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஊஞ்சல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி தருவீங்களா? தாராளமாக பண்ணி தரலாங்க. ஓகேண்ணா. இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணிடலாம். அப்புறமேட்டு நாங்கள் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீ பண்ணிடலாம். ஓகேண்ணா. ஓகேங்களா? ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அண்ணனோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்கவங்க அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.